ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி பேச்சுலர் தானே லன்ச் மெனுவில் நம்ம ஒரு முட்டை குழம்பு தான். அது முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு சூப்பர்வான காரக்குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு வானலில் ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கின பாரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்ட பாரு நம்ம ஒரு 3-4 பழுத்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அது எதுக்குனாதனா ஒன்று கிரேவி கண்டிஷன்ஸில் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுவே தெரியும் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சு வரதுறப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 இல்லை ஒரு 4 முட்டையை போல் நல்லா ஒன்றா உடச்சி ஊற்றுறப்போ நம்ம தனித்தனியாக முட்டை பாயில் ஆகி ஆம்லேட் எல்லாம் போட்டு அப்படியே குழம்புல சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உடனே கிளறாமல் ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு ஒரு தட்டுக்குறை போட்டு மூடி அது நல்லா வெந்த பாரு நீங்கள் கிளறி விடுறப்போ நல்லா ரவுண்டாக இருக்கும். அதை உடனே கிளறினா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி தித்திரியாக போன மாதிரி ஆகிடும். அது நல்லா இருக்காது. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு போல் விட்டு நீங்கள் கிளறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு எப்படின்னா சப்பாத்தி நீங்கள் தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸுக்கு சுட சாதத்துக்கு நீங்கள் தொட்டுட்டெல்லாம் தேவையில்ல. இந்த குழம்புல இருக்கிற முட்டையை நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்றப்போ இன்னமும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப குயிக்கான லன்ச் மெனு தான். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் போடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி வந்துருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோ. நாளைக்கான லன்ச் மெனுவில் பார்க்கலாம். பாய்.